நீங்கள் வந்து மேட ராசியா? இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது பார்க்கலாமா? வணக்க நண்பர்களே, ஞான வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகுது இந்த குரு பயிற்சி மேட ராசிக்காருக்கு எப்படி இருக்க போகுது. உங்களுக்கு வந்துட்டு 4ஆம் இடத்து தான் குரு, 8, 10, 12 இடங்களில் குரு திருஷ்டி இருக்கு. 4ஆம் இடத்துல குரு உங்களுக்கு குடும்ப அமைதி, வீடு, வாகனம், நீளம் இவையெல்லாம் கொடுப்பேன். 8ஆம் இடத்துல குரு திருஷ்டி உங்களுக்கு குடும்ப பிரச்சனைகளை, கடங்களை, மன ஸ்லோகம் இவைக்கெல்லாம் கெட் எ குட் சொல்யூஷன்ஸ். 10ஆம் இடத்துல குரு திருஷ்டி உங்களுக்கு வேலையில பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷன், அഥവാ நீங்கள் வேலை மாற்றம் விரும்பினால் அது முடியும். இந்த 12ஆம் இடத்துல குரு திருஷ்டி gives a some of hard works, pressure, but it gives a good result. Out of 10 நான் வந்துட்டு 7 கொடுப்பேன் இந்த மேஷ ராசிக்கு இந்த குரு பயிற்சி. நீங்கள் வந்துட்டு இந்த ரிஷப ராசியா? உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்களுக்கு வந்துட்டு 3ஆம் இடத்து தான் குரு. உங்களுக்கு குரு திருஷ்டி வந்துட்டு 7, 11 இடங்கள் தான். அப்படி பார்த்தா உங்களுக்கு யூ கெட் ஏ ஹெல்ப் ஃப்ரம் த சிபிள்ஸ். உங்களுக்கு நிறைய தைரியங்கள் கிடைப்பேன். அவுட் ஆஃப் 10 ஐ கிவ் எ 6. நீங்கள் வந்துட்டு மிதுன ராசியா? உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த குரு 2ஆம் இடத்து தான். 2ஆம் இடத்தில் கர்க்கட ராசி குரு உச்சம் பெறுகிறது. அப்படி பார்க்கலாம். உங்களுக்கு வந்துட்டு இந்த 2ஆம் இடத்துல குரு நிறைய பணம் கொடுப்பேன், நிறைய சேவிங்ஸ், பணம் வரும், குடும்ப சந்தோஷம், திருமணம். நாம் சொல்லுவதை நம்மளால் சாதிக்க முடியும், மറ്റുள்ளவங்கள் நாம் சொல்லுவதை நம்பும். உங்களுக்கு இந்த மிதுன ராசிக்கு இந்த குரு பயிற்சி அவுட் ஆஃப் 10 ஐ கிவ் 8 or 8.5 மார்க். நீங்க வந்து கடக ராசியா? உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போக பார்க்கலாமா? இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கடக ராசி தான் இருக்கு, அதாவது 1ஆம் இடத்து தான் குரு பயிற்சி. உங்களுக்கு இந்த குரு பயிற்சி கொஞ்சம் சோதனைகளை எல்லாம் கொடுப்பேன். நாம் எப்படியாவதும் வெற்றி பெற்ற வேண்டும் എന്നൊരു மனம் உங்களுக்கு இருக்கும். ஆனால் கடினமாக உழைப்பு வேண்டும், அதுக்கான முயற்சி உங்களுக்கு வேணும். அதற்கான முயற்சி செய்தால் மட்டும்தான் வெற்றி. ஸோ திங்க் இட். உங்களுக்கு இந்த குரு பயிற்சி அவுட் ஆஃப் 10 ஐ கிவ் 6.7 மார்க். நீங்க வந்து சிம்ம ராசியா? உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த குரு 12ஆம் இடத்தில் தான். சிம்ம ராசிக்கு குரு வந்துட்டு ஒரு சாதகமான கிரகம் தான். ஆனாலும் உங்களுக்கு கொஞ்சம் செலவுகளൊക്കെ அதிகரிக்கும். அது மட்டுமல்ல, உங்களுக்கு இந்த செலவுகளை நல்ல முறையில் பயன்படுத்த கவனமாக இருக்குங்கள். குரு உங்களுக்கு 4, 6, 8 இடங்கள்ல ஆகவே அதிகம் பயப்பட தேவையில்லை. அவுட் ஆஃப் 10 ஐ கிவ் 5. நீங்க வந்து கன்னி ராசியா? உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்களுக்கு வந்துட்டு இந்த குரு 11ஆம் இடத்தில் தான். இந்த 11ஆம் இடம் குரு உங்களுக்கு 3, 5, 7 இடங்களில் திருஷ்டி. உங்களுக்கு வந்துட்டு இந்த குரு வந்துட்டு ലാഭം, പണം, വേലയിലെ പദവി ഉയർവ്, വെற்றி, പുതിയ വായ്പകൾ തുടങ്ങിയ lot of opportunities, lot of success in life. இந்த கன்னி ராசிக்கு இந்த குரு பயிற்சி ரொம்ப நல்லதா இருக்கு. எப்படி பார்த்தாலும் ஒரு 8.5 out of 10. நீங்க வந்துட்டு துலாம் ராசியா? உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? உங்களுக்கு இந்த குரு பயிற்சி 10ஆம் இடத்துல தான் இருக்கு. இந்த 10ஆம் இடத்துல குரு உங்களுக்கு 2, 4, 6 இடங்களில் தான் திருஷ்டி. உங்களுக்கு வந்துட்டு அவ்வளவு சாதகமாக கிரகம்னு சொல்ல முடியாது. உங்க வேலையில் கொஞ்சம் கவனம் தேவை. அவுட் ஆஃப் 10 ஐ கிவ் 5 மார்க். நீங்க வந்து விருச்சிக ராசியா? உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? உங்களுக்கு வந்து குரு 9ஆம் இடத்தில் தான் இருக்கு. ரொம்ப நல்ல ஸ்தானம். உங்களுக்கு இந்த குரு திருஷ்டி 1, 3, 5 இடங்களில் தான் இருக்கு. உங்களுக்கு பணம், குடும்ப அமைதி, வீடு, வாகனம், சிபிலிங், ஃபேம், அதோரிட்டி இவையெல்லாம் கிடைப்பேன். உங்களுக்கு இந்த குரு ஸ்ட்ராங் பிளானட் தான். உங்களுக்கு இந்த குரு பயிற்சி ரொம்ப நல்லதா மாறப்போகுது. அவுட் ஆஃப் 10 ஐ கிவ் 9.5 மார்க். நீங்க வந்துட்டு தனுசு ராசியா? உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இந்த குரு பயிற்சி உங்களுக்கு 8ஆம் இடத்துல தான் இருக்கு குரு. இந்த குரு 2, 4, 12 இடங்களில் திருஷ்டி இருக்கு. உங்களுக்கு வந்துட்டு இந்த குரு ரொம்ப நல்லதுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப நல்ல பலங்களை கொடுப்பேன் சொல்ல முடியாது. இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு செலவுகளை அதிகரிக்கும், கொஞ்சம் கடினமான சூழ்நிலைகளை உருவாக்கும். கொஞ்சம் பார்த்து நடங்கும், கொஞ்சம் பார்த்துக்கோ. அவுட் ஆஃப் 10 ஒரு 8. நீங்க வந்து மகர ராசியா? உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இந்த குரு பயிற்சி உங்களுக்கு 7ஆம் இடத்துல தான் இருக்கு. 7ஆம் இடத்துல இருந்து 1, 3, 11 இடங்களில் தான் குரு திருஷ்டி. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டா உங்களுக்கு ரொம்ப நல்லதா இருக்கு. இந்த குரு பயிற்சி ரொம்ப நல்ல பலங்கள் தான் கிடைப்பேன். இந்த குரு பயிற்சி உங்களுக்கு குடும்ப
சந்தோஷம், குடும்ப அமைதி, பணம், திருமணம், நிறைய நல்ல நல்ல குணானுபவங்கள் இல்லை. மோர் சக்சஸ், ஃபேம். அவுட் ஆஃப் 10 ஐ கிவ் a 9 மார்க். நீங்க வந்து கும்பராசியா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்கான்னு பார்க்கலாம். உங்களுக்கு 6ஆம் இடத்து தான் குரு. குரு திருஷ்டி உங்களுக்கு 2, 10, 12 இடங்களில் தான். இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அவ்வளோ நல்லதா இருக்காது. உங்களுக்கு 6ஆம் இடத்து தான் குரு, 2ஆம் இடத்தில் சனி. கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகளை நீங்க அபிமுகீകരിക്കേണ്ട கடங்களை, கொஞ்சம் சேலஞ்சஸ், ஹார்ட் ஒர்க், மனம் கொஞ்சம் டயர்ட் ஓர் வீக். ஸோ அந்தந்த காரியங்களை கொஞ்சம் கொஞ்சம் காரியங்களை பார்த்துக்கோங்க. அவுட் ஆஃப் 10 ஐ கிவ் 6. நீங்க வந்து மீன ராசியா உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இந்த குரு பயிற்சி உங்களுக்கு 5ஆம் இடத்துல தான் இருக்கு. உங்களுக்கு 1, 9, 11 இடங்களில் தான் குரு திருஷ்டி இருக்கு. உங்களுக்கு குரு வந்துட்டு 5ஆம் இடத்திலும் சனி 1ലും தான். இந்த குரு பயிற்சி உங்களுக்கு gives a good result. Child birth, fame, happiness, vehicles, lot of happiness. Out of 10 I give 8.5